சொத்து இல்லாமல் வாழ்ந்த அரசியல்வாதி இருக்க முடியுமா? 101 வயதிலும் போராடி கொண்டிருக்கும் நல்லக்கண்ணுவின் கதைதான் இது. தமிழ்நாட்டு அரசியலில் அதிகாரம், பதவி, செல்வம் இல்லாமல் கூட மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என்பதை வாழ்நாள் முழுவதும் நிரூபித்தவர் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ மூத்த தலைவர் நல்லக்கண்ணு. 101 வயதிலும் தனது கொள்கைகளிலிருந்து விலகாமல் விவசாயிகள், தொழிலாளர்கள், ஏழை மக்களின் உரிமைக்காக போராடி வரும் அவர் மிக எளிய வாழ்க்கை முறையில் வாழ்ந்து அரசியலில் இருப்பவர்கள் சொத்து சேர்ப்பது இயல்பென கருதப்படும் காலத்திலும் சொத்து இல்லாத அரசியல்வாதி என்ற அரிய அடையாளத்தை பெற்றவர். இளமையிலேயே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்த அவர் நிலமில்லாத விவசாயிகளுக்கு உரிமை, குறைந்த கூலி பெறும் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம், சமூகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளாகும் மக்களுக்கு குரல் கொடுப்பது போன்ற போராட்டங்களில் முன்னணியில் இருந்தார். இதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டும் சிறைவாசம் அனுபவித்தும் தன் பாதையில் இருந்து பின்னடையவில்லை. தேர்தல் அரசியலில் பெரிய பதவிகள் கிடைக்காத போதிலும் அரசியல் என்பது பதவிக்காக அல்ல, மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சேவை என்ற எண்ணத்துடன் கிராமம் கிராமமாக சென்று மக்களோடு நேரடியாக உரையாடி அவர்களின் பிரச்சனைகளை அரசியல் மேடைகளில் பேசும் பழக்கத்தை அவர் உருவாக்கினார். பல தலைமுறைகள் மாறிய பின்னரும் ஊழல் குற்றச்சாட்டுகளற்ற வாழ்க்கை, ஆடம்பரமில்லாத தனிப்பட்ட வாழ்வு, கொள்கைகளில் சமரசமற்ற உறுதி ஆகியவை நல்லக்கண்ணுவை தனித்துவமாக்கின. இன்றைய அரசியல் சூழலில் நேர்மை என்ற வார்த்தையே கேள்விக்குறியாக மாறும் நிலையில் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை இளம் தலைமுறைக்கு அரசியல் என்பது இன்னும் நெறியுடனும் மனித நேயத்துடனும் இருக்க முடியும் என்பதை நினைவூட்டும் ஒரு உயிருள்ள எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. உடல் நலக்குறைவால் கடந்த சில வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இன்று மாலை 1:55 உயிரிழந்தார். வயதின் சோர்வும் உடல் நலக்குறைவும் அவரை மெல்ல மெல்ல சோர்வடைய வைத்தாலும் கடைசி வரை கொள்கைகளில் உறுதியான நம்பிக்கையுடன் இருந்த அந்த மனிதர் ஏழை மக்களின் உரிமைக்காக வாழ்நாள் முழுவதும் போராடிய ஒரு போராளியாகவே நம்மிடமிருந்து விடைபெற்றார். அவரது மறைவுக்கு தமிழக அரசு முழு மாநில மரியாதை வழங்க அரசியல் எல்லைகளை தாண்டி பல்வேறு கட்சித் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். சிறைவாசங்கள், போராட்டங்கள், எளிய வாழ்க்கை, சொத்து இல்லாத நேர்மை ஆகியவற்றால் தன்னை வரையறுத்த நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை இன்றைய அரசியல் சூழலில் மனிதநேயமும் நேர்மையும் இன்னும் சாத்தியம் என்பதை நினைவூட்டும் ஒரு மௌன பாடமாகவே நிலைத்திருக்கும்.